உன் ஈமானுக்கு இன்னொருத்தன் தயவையோ இன்னொருத்தனுடைய சவாபோ உன் புள்ள குட்டி வந்து உனக்காக பாத்தியா ஓதும்னா நீ நினைச்சுக்காது. அந்த சவாபெல்லாம் சேராது. துனியால நீ இருக்கும்போது உன் சொந்த காலில் நிக்காதவன் இன்னொருத்தன் காலில் நீ நின்னுற முடியுமா? கியாமத்துல அதெல்லாம் வராது. தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான், நோ சோல் வில் பேர் another man's burden. இன்னொருத்தனுடைய சவாபை நீ நிச்சயம் தேடிக்கொள்ள முடியாது. அது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ நீ மௌத்தா போனோம்னு நாங்க வந்து ஓதுனோம்னா நீ நல்லது செஞ்சிருந்தா அடிஷனலா வந்து சேரும். நீ அதுக்காக ரொம்ப தப்பாவே போன ஒருத்தனுக்கு வந்து என்ன துவா கேட்டாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தையின் பிழைபாவங்களே அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்ன போது எங்க அத்தாமாவாகிய உங்க பிழைபாவங்களை மன்னிச்சிருவானா? நம்ம பிள்ளைங்க கேட்டு நம்ம பாவங்களை மன்னிச்சிருவானா? தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி, நேரடியாக இறக்கப்பட்ட நபி, இஸ்லாம் என்ற பெயர் சூட்டிய நபி, முஸ்லீம் என்ற பெயரை கொண்டு வந்த நபி, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கே அந்த சவாப் இல்லாத போது யாரோட துவாவை நம்பி நீங்க நிக்கிறீங்க? ஈமான்ங்கிறது நீங்களா தேடிக்கொள்ள வேண்டிய ஒன்று. இட் இஸ் அ செல்ஃப் ஏர்னிங் மேட்டர். நீங்க தான் அதை ஸ்ட்ரைட்டா போகணும். அதனால நீங்க இது யாரோ வந்து செய்வான்னு நினைச்சீங்கன்னா தப்பான வழியில் இருக்கிறீங்க அல்லது தவறான குறிக்கோள்ல இருக்கீங்க. ரைட். அதனால இன்னொருத்தரோட சவாபு இன்னொருத்தருக்கு போய் சேரவே சேராது. தெரிஞ்சுக்கோங்க. நீங்க யாருதாரதோ போய் சேருதுலாம் நிறைய நினைச்சுக்கிறீங்க. மவுத்து வீட்டுல 40 பாத்தியா ஓதுனேன், 7 பாத்தியா ஓதுனேன், என்னமோ ஓதுங்க போங்க. எங்க போட்டிருக்குது ஆதாரம் சொல்லுங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. உட்காந்து ஓதுறீங்க. சரி ஓதுங்க, ஏதோ குரானையாவது ஓதுறீங்களா அந்த நேரத்துல?